பணிந்து கொள்ள தனக்கு உண்டாயிருந்த தன் வெள்ளி விக்கிரங்களையும் தன் பொன் விக்கிரங்களையும் மூஞ்சூர்களுக்கும் துஞ்சில்களுக்கும் எரிந்து விடுவான். ஆமென். ஏசாயா 2:21 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாயிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சீர்களுக்கும் துணிஞ்சீர்களுக்கும் எரிந்து விடுவானாம். எதுக்காக அவன் அந்த படைத்தான்? ரெண்டுல 21 மனுஷன் தான் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாயிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சீர்களுக்கும் துறிஞ்சல்களுக்கும் எரிந்து விடுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. மனுஷன் எதுக்காக அந்த விக்கிரகத்தை படைத்தான்? பணிந்து கொள்ள. எதுக்காக படைத்தான்? பணிந்து கொள்ள படைத்தான். ஆனால் அவனே படைத்தான். ஆனால் அவனே என்ன பண்ணுறான்? வெள்ளியில் பொண்ணில் விக்கிரகத்தை படைக்கிறான். ஆனால் அவனே என்ன பண்ணுறான்? மூஞ்சூர்களுக்கும் துறிஞ்சல்களுக்கும் எரிந்து விடுவான். ஒன்றே படைக்கிறான், வணங்கத்துக்காக என்ன பண்ணுறான்? படைக்கிறான். சின்ன பொண்ணக்கா காதில் விழுதா நான் சொல்கிறது? என்ன சொன்னேன்? விக்கிரகத்தை, பொன் விக்கிரகத்தை, வெள்ளி விக்கிரகத்தை மனுஷன் செய்கிறான். எதுக்காக செய்கிறான்? எதுக்காக செய்கிறான்? பணிந்து கொள்ள, வணங்கிறதுக்கு. இப்போ சிலை எதுக்கு இருக்குது? சிலை வழிபாடு. கோயிலில் சிலைகள் இருக்குது. எதுக்கு இருக்குது? வணங்கிறதுக்கு இருக்குது. ஆனால் வணங்கிறதுக்கு அவன் என்ன பண்ணான்? அந்த சிலையை உருவாக்கினான். ஆனால் அவனே தூக்கி மூஞ்சர்களுக்கும் துறிஞ்சல்களுக்கும் போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு எரிந்து விடுவான் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் வணங்கிறதுக்காக படைத்தான். ஆனால் என்ன பண்ணுவானா? எரிந்துடுவான். அப்போ கஷ்டப்பட்டு அவன் செஞ்சதை, அந்த உருவத்தை அவன் வணங்காமல் ஏன் தூக்கி எரிஞ்சிடறான்? அதில் என்ன இருக்குது? எதற்காக அவன் தூக்கி எறிகிறான்? வணங்கிறதுக்காக படைத்தான். அவன் என்னத்துக்கு தூக்கி எறிஞ்சிடறான்? அதே 115 நம்ம சங்கீதம் வாசிச்சோம்ல, அதில் போடப்பட்டிருக்கு. அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாயிருக்கிறது. அந்த விக்கிரகம் என்னது? வெள்ளியும் பொண்ணுமா இருக்குது. அது என்னது? மனுஷனுடைய கையால் செய்கிறான். என்ன செய்கிறான்? வெள்ளியை வச்சு பொண்ணை வச்சு அந்த விக்கிரகத்தை அவன் செய்கிறான். அடுத்தது, அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது. வாயை படைச்சானா? அதுக்கு அந்த சிலையில் வாயை படைச்சான். வாய் இருக்குது அந்த சிலைக்கு. ஆனால் என்ன பண்ணாது? அது பேசாது. அடுத்தது, அவைகளுக்கு கண்கள் இருக்குது ஆனால் காணாது. கண் இருக்குது. அது என்னது? அந்த சிலையில் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கிறான். அழகாக கண் வச்சுருக்கிறான், வாய் வச்சுருக்கிறான், மூக்கு வச்சுருக்கிறான், நாக்கு வச்சுருக்கிறான், உதடு வச்சுருக்கிறான், தலை வச்சுருக்கிறான். அந்த சிலையில் எல்லாத்தையும் அழகாக ஒழுங்குபடுத்தி என்ன பண்ணியிருக்கிறான்? சிற்பமாக செதுக்கி இருக்கிறான். ஆனாலும் அது கண் இருந்தால் பார்க்காது, வாய் இருந்தால் அது என்ன பண்ணாது? பேசாது. காது இருக்குது, அது என்ன பண்ணாது? கேட்காது. கண்கள் இருந்தும் காணாது. அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது. அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது. மூக்கு இருந்தும் என்ன பண்ணாது? முகராது. எல்லாமே அதுக்கு செஞ்ச சிலையில் செஞ்ச அந்த காரியெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா கண் இருந்தும் பார்க்கலை, காது இருந்தும் கேட்கலை, மூக்கு இருந்தும் முணரலை, காது இருந்தும் கேட்கலை, வாய் இருந்தும் பேசலை. அப்போ அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது. அதுக்கு கையும் கொடுத்துருக்குறாரு. அந்த சிற்பம் வரையக்குள்ளே வணங்க வடிவமைக்கக்குள்ளே அதுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அந்த கை இருந்தும் என்ன பண்ணாது? அது மற்றவங்கள தொடாது. எங்கே கொண்டு போய் நம்ம நிறுத்தி வைக்கிறோமோ அது பாட்டுன்னு அப்படியே நிற்கும். அதுதான் சிலை. உயிர் இருந்தால் அது நிற்குமா? ஒரு இடத்துல நிற்காது. அது பாட்டுன்னு போகும் வரும். இப்போ நம்மளை ஒரே இடத்துல நில்லுன்னா நிற்போமா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்போம். அதுக்கு மேலே நம்மளால் அந்த இடத்துல நிற்க முடியாது. ஏன்னா நமக்கு உயிர் இருக்குது. நம்ம வேறு எங்கேயாவது போகணும், வரணும், எதாவது செய்யணும்.
இப்போ எங்கள் பாட்டிமா இருக்குது, அதுக்கு 85 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னமும் அது என்ன பண்ணுது, ஏதாவது செய்யணும், ஏதாவது போகணும், துருன்னு அதை தூக்கி இதில் போடுறது, இதை தூக்கி அதில் போடுறது, அங்கே ஓடுறது, இங்கே ஓடையாடுறது. மனுஷனுக்கு உயிர் இருந்தால் அவன் ஒரு இடத்துல நிலையாக நிற்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், எதையாகிலும் செய்து கொண்டே இருப்பான். இதுக்கு என்ன இல்லை, உயிர் இல்லை. அதனால் ஒரு இடத்துல என்ன பண்ணுது, அப்படியே நிற்கிது. அவைகளுக்கு கை இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. தொண்டை இருக்குது, ஆனால் அது என்ன பண்ணாது, சத்தமிட்டு பேசவும் செய்யாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். யாரெல்லாம் அந்த சிலை உருவத்தை செய்கிறாங்களோ அவங்களும் அதை நம்புகிறாங்க பாருங்கள், அவங்களும் எப்படி இருப்பாங்க, அது எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. சிலை எப்படி இருக்கோ அது பேசாது, நடக்காது, மூக்கால் முகராது, வாய் இருந்தும் என்ன பண்ணாது, மற்றவங்கள்ட்ட பேசாது, காது இருந்தும் கேட்காது, கை இருந்தும் எதையும் செய்யாது. அப்படிப்பட்ட காரியமாக தான் அதை செஞ்சவனும் இருப்பான், அதை நம்புகிறவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். சிலையை நம்புறது என்னது, வேஸ்ட்டு, விருதா. நீ யாரை நம்பணும், கர்த்தரை நம்பணும். அவர் தான் என்ன பண்ணுவார், நமக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கண் இருந்தும் பார்க்காத, காது இருந்தும் கேட்காத இந்த வெறும் சிலையை என்ன பண்ண முடியும், எத்தனை நாளைக்கு தான் அவன் என்ன பண்ணுவான், வணங்கி பார்த்துருப்பான், கூப்பிட்டு பார்த்துருப்பான். அப்போ எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணார், எலியா தீர்க்கதரிசி பாகால் தீர்க்கதரிசிகள் 2 பேருக்கிடையே என்ன வந்தது, வாதம் வந்தது. என்ன வந்தது, வாக்குவாதம். உன்னுடைய நீ கும்பிடுற கடவுளை கூப்பிடு, இந்த என்ன பண்ணாங்க, பலிபீடத்தை கட்டி அதில் விறகுகளை போட்டு தண்ணீரை ஊற்றி காளையை அடுக்கி என்ன பண்ண, அது எரியுதா, உன்னுடைய தேவனை கூப்பிடு, அது வந்து எரிய வைக்கிறாரா பார்ப்போம், இல்லைன்னா பாகாலை கூப்பிட்டு எரிய வைக்கிறா பார்ப்போம், இல்லைன்னா என்னுடைய தேவனை கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணார், ஒரே காரியத்தை செஞ்சார். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, பாகால் தீர்க்கதரிசிகள் எப்படியோ கூப்பிட்டு பார்க்குறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, எதோ செஞ்சு பார்க்குறாங்க, சாட்டையால் தங்களை அடிச்சுக்கிறாங்க, கத்துறாங்க, கீழ்ச்சிக்கிறாங்க. அப்போ கூட அது பதில் என்ன பண்ணல, கொடுக்கல. அவங்க பேசுகிறதுக்கு, அவங்க சொல்கிறதுக்கு காதில் ஏன்னா காது இருக்குது, அதுக்கு கேட்க முடியுமா, சிலை கேட்குமா, வாய் இருக்குது, அதால் பேச முடியுமா, அவங்க சொல்கிறத கேட்டு பதில் சொல்ல முடியுமா, அதால் சொல்ல முடியல. அப்போ அந்த 150 பாகால் தீர்க்கதரிசிகளும் கத்துறாங்க, கூவுறாங்க, அடிச்சுக்கிறாங்க, தங்களை கையினால் கீழ்ச்சிக்கிறாங்க, எல்லாமே செஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் அந்த என்ன பண்ண முடியல, அந்த விக்கிரகம் பேசல, அவங்களுக்கு பதில் கொடுக்கல, அவங்க சொல்கிற காரியத்துக்கு அது என்ன பண்ணல, கேட்டு பதில் சொல்லவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, உங்கள் கடவுள் என்ன பண்ணியிருக்கோம், எங்கேயாவது வீண் அலுவலாக போயிருக்கோம், இல்லைன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாரு. யார், எலியா தீர்க்கதரிசி. அப்போ உயிருள்ள தேவனை எலியா தீர்க்கதரிசி கூப்பிடும்போது அந்த அக்கினி வந்து என்ன பண்ணுது, இறங்கி அந்த காளையை பட்சித்து போடுது. தண்ணி நிறையா ஊற்றி வெறும் விறகு போட்டு அதை கீழே, இப்போ தண்ணி விறகு இருந்தால் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, கொளுத்த முடியாது, ஏன்னா தண்ணியில் அமிஞ்சிரும். ஆனால் தேவன் வந்து தன்னுடைய அக்கினியை இறக்கும்போது அது அப்படியே அந்த இடமே பட்சித்து சுட்டெரித்து போடுது. அப்போ எலியா தீர்க்கதரிசி கூப்பிட்ட உடனே அவர் கேட்டு பதில் கொடுக்குறாரு. ஏன் பாகால் தீர்க்கதரிசிகள் கூப்பிட்டு அவருங்க கேட்டு பதில் கொடுக்க முடியலன்னா, அதுக்கு என்ன இல்லை, கண் இல்லை பார்க்க முடியல, காது இல்லை கேட்க முடியல, இவங்கெல்லாம் கத்துறத காதில் கேட்க முடியல, உணர முடியல. அதால் உயிர் இருந்தால் தானே, உயிருள்ள ஜீவன் தானே உணரும். இப்போ நான் உயிரோடு இருக்கிறதால தான் என்னை வந்து யாராவது தொட்டால் நான் உணர்றேன், ஏன் தொட்டேன்னு பார்க்குறேன். ஆனால் எனக்கு உயிரே இல்லை, நான் வெறும் பிணமாக படுத்துருக்குறேன்னா என்னை வந்து யார் தொட்டுறாங்க, யார் என்ன பண்ணுறாங்க, இப்போ நானே மறைச்சிட்டதா கூட யார் வந்து என்னை பார்க்குறாங்க, யார் என்னை பார்த்து அழுகுறாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியுமா, தெரியாது. அப்படி தான் இந்த சிலையும் வந்து அது பாட்டு நின்றுன்னு இருக்கும். எந்த இடத்துல நம்ம வைக்கிறோமோ அங்கே நிற்கும். அது நம்ம கூப்பிட்டா வராது, நமக்கு பதில் உத்தரவு தராது. ஆனால் உயிருள்ள தேவன், நம்மளுடைய தேவன் எலியா தீர்க்கதரிசி கூப்பிட்ட உடனே வந்து என்ன பண்ணுது, அக்கினியை இறக்கி அந்த இடத்தையே சுட்டெரித்து போடுது. அப்போ அதனால தான்
இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. மனுஷன் பணிந்து கொள்ள உண்டு பண்ண பொன் விக்கிரகத்தையும் வெள்ளி விக்கிரகத்தினாலும் நமக்கு ஒரு யூஸ் இல்லை. நம்ம கூப்பிட்டா பதில் சொல்ல மாட்டுது, நம்ம கூப்பிட்டா அது என்ன பண்ண மாட்டுது, கேட்க மாட்டுது, நம்ம கூப்பிட்டா எந்த காரியத்தையும் செய்ய மாட்டுது, நம் தேவைகளை சந்திக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி தான் அவங்க எடுத்து யாருக்கிட்ட போட்டுறாங்க, மூஞ்சில்கிட்ட. மூஞ்சில்னால் என்னது, அந்த துறிஞ்சல்கள்லாம் ஓடும் பாரு, உடையாரம் பாருங்க, அதுக்கிட்ட தூக்கி போட்டுறாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாது அப்படின்னு சொல்லி அவங்களே உணர்ந்து என்ன பண்ணுறாங்க, தூக்கி போட்டுறாங்க. அப்போ சீப்போன்னு வெறுத்து விடுறோம். இப்போ ஒரு மனுஷனை பார்த்தா நமக்கு வெறுக்க தோணுதுன்னு வச்சுக்க, அவங்கள பக்கமே திரும்ப மாட்டோம், அவங்கள பற்றி பேச மாட்டோம், அவங்கள பார்க்க மாட்டோம், அவங்க எப்படியாவது போட்டுன்னு இருப்போமா இருக்க மாட்டோமா? அதுபோல தான் அந்த விக்கிரகத்தினால ஒரு யூஸும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதை வணங்குறதால நமக்கு ஒரு காரியமும் நடக்கலை அப்படின்னு சொல்லி அறிந்து புரிந்து கொண்ட நபர்கள் என்ன பண்ணுறாங்க, தூக்கி அதை எரிஞ்சிடுறாங்க. என்னத்தை எரிஞ்சிடறாங்க, விக்கிரகத்தை தூக்கி எரிஞ்சிடறாங்க. அப்போ மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாயிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சிர்களுக்கும் துறிஞ்சிர்களுக்கும் எரிந்து விடுவான். அதை நல்லா நம்மளை பாதுகாத்துக்கும், நம்ம சொல்கிறத கேட்கும், நம்மளை ரட்சிக்கும், நமக்கு உதவி செய்யும், நம்மளை மீட்டெடுக்கும், நம்ம தேவைகளை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மனுஷர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலையை உருவாக்கி அதை வணங்குறாங்க. ஆனால் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை, நம்மளை ரட்சிக்காது, நம்மளை நடத்தாது, நம்மளை என்ன பண்ணாது, பாதுகாக்காது, நம்ம தேவைகளை சந்திக்காது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை தூக்கி யார்கிட்ட எரிஞ்சிடறாங்க, மூஞ்சூர்கள்கிட்ட எரிஞ்சிடுறாங்க. அப்போ அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, துணிஞ்சல்கிட்டையும் மூஞ்சூர்கள்கிட்டையும் எரிஞ்சு விடுறாங்க. இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, எரிஞ்சு விடுறாங்க. இப்போ நம்ம ஒரு வேலைக்காரங்களை நம்ம வீட்டு வேலைக்கு வைக்கிறோம், ஒரு சமையல் வேலைக்காக வைக்கிறோம் வச்சுங்க, அவங்க சரியாக சமைக்கலை, அவங்க செய்கிற சாப்பாடு நல்லா இல்லை, எத்தனை நாளைக்கு பொறுத்து பார்ப்போம், ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு என்ன பண்ணுவோம், பொறுத்து பார்ப்போம். சரி, இவங்க செய்கிறதெல்லாம் சரியில்லை, இனி இவங்கள வச்சுருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை, நமக்கு தேவையான நமக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு சாப்பாடு அவங்க செய்ய செய்யலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வேலைக்காரங்களை அவங்க செய்கிறதுனால வேணான்னு நிறுத்திடுவாங்க. அப்போ நீங்கள் செய்கிறது நல்லா இல்லை, சமைக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு நேரடியாக கூட சொல்லாமல் வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள என்ன பண்ணுவாங்க, நிறுத்திடுவாங்க. அப்போ நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு யூஸ் இல்லை, அவங்கள நம்ம வச்சுருந்து அவங்களுக்கு பணத்தை மாதம் நம்ம சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறதால ஒரு பிரயோஜனமும் நமக்கு கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த வேலைக்காரங்களை நிறுத்தி விட்ருவாங்க. அது மாதிரி தான் இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, தனக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்குனாங்க. முதல்ல உருவ வழிபாடு எப்படி உண்டாச்சு தெரியுங்களா? மோசே காலத்தில் மோசே போய் என்ன பண்ணார், மலை மேலே போய் தேவனோட 40 நாள் முகமுகமாய் பார்த்து தேவனிடத்தில் கட்டளைகளை பெற்றுக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் போய் தேவனே தன் கைப்பட எழுதி கொடுத்த கட்டளையை வாங்கிட்டு வர்றதுக்காக அவர் போயிருப்பார். அப்போ ஜனங்களை நடத்திட்டு வந்த எகிப்து தேசத்துலேருந்து நடத்தின்னு வந்த ஜனங்களை ஆரோன் கையில் ஒப்படைச்சிட்டு அவர் போகிறார். அப்போ இவர் போய் 40 நாள் வரலன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த ஜனங்களாம் எங்களை நடத்துறதுக்கு ஆள் இல்லை, அவர் போனவர் என்ன ஆனாரோ தெரியல, அதனால் எங்களை நடத்துறதுக்கு ஒரு தெய்வத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, உண்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன பண்ணார், ஆரோன் அவரால் ஒன்றும் அந்த ஜனங்களை அவங்க சொல்கிறத இவர் சொல்கிறத கேட்குற மாதிரி இல்லை. அவங்க என்ன ரொம்ப பிடிவாதமாக பேசுகிறதால உங்கள் நகைகளெல்லாம் கைட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் வாங்கி வார்ப்பித்து ஒரு கண்ணுக்கூட்டியாக செய்கிறார் அவர். அதை தான் என்ன பண்ணுறாங்க, இவங்க தான் நமக்கு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் நம்மளை நடத்தி வந்தவங்கன்னு சொல்லி அந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, வழிபடுறாங்க. அப்போ முதல்ல உருவ வழிபாடு இஸ்ரவேல் ஜனங்களால் தான் உருவாக்கப்பட்டது. யாரால, ஆரோன் அந்த ஊழியக்காரர் மூலமாக தான் அந்த உருவத்தை செஞ்சு கன்றுக்குட்டியை செஞ்சு முதல்ல வணங்கினாங்க. விக்கிரக கோயிலெல்லாம் நிறைய கோயிலில் பார்த்துருப்போம், முன்னாடி எடுத்த உடனே அந்த சிலையை வச்சுருப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? நம்ம வணங்க போகிற அந்த விக்கிரகத்தை நம்ம வணங்கிட்டு இருக்கிற சமயத்தை அந்த நாட்களில் நம்ம ஆலயத்துக்கு போகும்போது அந்த கோயில்களில் முன்னாடி சில கோயில்களில் முன்னாடி அந்த
அந்த நந்தின்னு சொல்லி அதை என்ன பண்ணுவாங்க, அந்த உருவத்தையே வச்சுருப்பாங்க. முதல்ல உருவ வழிபாடு நந்தி தான். எது? நந்தி. அது யாரால் தான் உருவாக்குனது? மனுஷன்தான் உருவாக்கணும். அந்த நந்தியை உருவாக்குனது, அந்த விக்கிரகத்தை உருவாக்குனதால அது போய் என்ன பண்ணுது, அதை போய் வணங்குறாங்க இந்த ஜனங்க, பலிபீடத்தை கட்டி வணங்குறாங்க. அப்போ அது போய் பேசுதா? அவங்க சொல்கிறத கேட்குதா? எதுவுமே கிடையாது. அது சிலையாக செஞ்சு வச்சுக்கிறாங்க, அது பாட்டுன்னு இருக்குது. அப்போ மோசே அதை பார்த்த உடனே கோபப்பட்டு என்ன பண்ணுறாரு, அந்த கற்பலகையே உடச்சி போட்டுறார். அப்போ தேவனை யார் வணங்குறீங்களோ அவங்க என் பக்கம் வந்துருங்க, தேவனை வணங்காதவங்க அந்த பக்கம் போங்கன்னு ஜனங்களையே பிரித்து விட்டுறார். பிரித்து விட்டுட்டு தேவனை வணங்குற ஜனங்களை விட்டுட்டு மற்ற ஜனங்களை என்ன பண்ணுறாரு, அவர் அவங்களுடைய ஜனங்களை வைத்து கொல்லும்படிக்கு உத்தரவு போட்டுறார். அப்போ ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் எதுன்னா விக்கிரக வழிபாடு. விக்கிரக வழிபாடு என்ன பண்ணிட்டாரு, விக்கிரகங்கள் கட்டோடே ஒழிந்து போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்குது, அது மேலே 18வது வசனத்தில் சொல்லப்பட்டது, விக்கிரகங்கள் கட்டோடே ஒழிந்து போம். அப்போ அது ஒழிந்து போகிற ஒரு நாளை ஆண்டவர் கண்டிப்பாக வச்சுருக்கிறார். வேதத்தில் ஆண்டவர் வார்த்தை கொடுத்துக்கிறாருன்னா அது நடக்குமா நடக்காதா? இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் நிறைவேறி கொண்டு தான் இருக்குது. இந்த உலகத்தில் பூமியில் என்ன பண்ணுது, நிறைவேறி கொண்டு தான் இருக்குது. இதில் வார்த்தை கொடுத்துருக்கிறார், விக்கிரகங்கள் கட்டோடே ஒழிந்து போம். எப்படி? கட்டோடே ஒழிந்து போம். அதான் 33,000 அந்த கோடி விக்கிரகங்கள் இருக்குது நம்ம பூமியில். அது எல்லாம் கட்டோடு என்ன பண்ணும், ஒரு நாள் ஒழிந்து போகும். அப்போ இந்த விக்கிரகத்தினால ஒரு பயனும் இல்லை. இந்த விக்கிரகத்தை வணங்குறதால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. தெரிஞ்ச பிறகு தான் படைச்ச அந்த விக்கிரகத்தை எடுத்து மூஞ்சூர்களுக்கும் துரிஞ்சர்களுக்கும் ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், போடுறான். அப்போ அது கண் இருந்தும் பார்க்காது, காது இருந்தும் கேட்காது, கால் இருந்தும் நடக்காது, கை இருந்தும் எந்த காரியத்தையும் செய்யாது, அது வாய் இருந்தும் பேசாது அப்படின்னு புரிஞ்சு கொண்ட பிறகு தான் அவர் என்ன பண்ணுறான், அந்த விக்கிரகத்தை தூக்கி எறிகிறான். அப்போ நம்ம மனசில் இருக்கிற காரியங்கள் கூட, தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், விக்கிரகமான காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணோம், எரிந்து விட வேண்டும். நான் விக்கிரகத்தையே வணங்குறது இல்லைங்க, நான் ஏசப்பாவில் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் விக்கிரகத்தையே நான் தொடுறதில்லை, அது பக்கம் கூட நான் திரும்பி பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் மனசில் என்னது, அந்த விக்கிரகத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, வைத்து கொண்டு இருப்பாங்க. அதையெல்லாம் சுத்தமாக முற்றிலுமாய் கழுவி சுத்திகரிக்கணும்னு தான் தேவன் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. அப்போ எதனால் இந்த ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அந்த விக்கிரகம் என்ன பண்ணல, அவங்க கூப்பிடும்பொழுது பேசலை, அவங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யலை. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா புரிந்து கொண்டு அந்த விக்கிரகத்தை எடுத்து மூஞ்சூர்களுக்கும் துரிஞ்சல்களுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. அந்த 115 சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம்ல, அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று புறஜாதிகள் சொல்வானேன். தேவன், புறஜாதி மக்கள் என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து அவர்களுடைய தேவன் எங்கே இருக்கிறாரு, இப்போ அவங்களுக்கு சிலையாவது பார்க்குறாங்க, கடவுள்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய தேவன், அவங்களுடைய தேவன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. அப்போ நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிறாரு, நமக்கு சித்தமானது யாவையும் அவர் என்ன பண்ணுறாரு, செய்கிறார். தமக்கு சித்தமானது, அவருக்கு விருப்பம், எதெல்லாம் விருப்பமாக இருக்கோ அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுறாரு, செய்கிறார். இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கினேன், ஒரு ஆசீர்வாதமும் என் வாழ்க்கையில் கிடையாது. அப்போ என் கணவருக்கு சரியாக கூட வேலை கிடையாது, அப்போ எதுவுமே இருக்காது. அப்போ அந்த சூழ்நிலையில் தான் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே